இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்று அதிகாலை 3:06 மணிக்கு துவங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை 6 முதல் 7:30 மணி வரை யமகண்டமும் பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலமும் உள்ளது. இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:30 மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு. அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் 1:20 மணிக்கு முன்பாக படைத்துவிட வேண்டும். ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஓர் ஆண்டிற்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். ஆனால் இன்றைய அவசர யுகத்தில் அனைவராலும் இதை கடைபிடிக்க முடியாது. எனவே 12 மாதங்களில் வரும் 12 அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள். ஆனால் அதுவும் சாத்தியம் இல்லை என்பவர்கள் குறைந்தபட்சம் 3 அமாவாசைகளை தவறவிடக்கூடாது. ஆடி, புரட்டாசி, தை ஆகிய மாதம் வரும் அமாவாசை நாட்களிலாவது தர்ப்பணம் செய்து வழிபட்டால் பித்ரு தோஷம் ஏற்படாது என்கிறார்கள். அதோடு ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை முதலான காலங்களில் பெரும்பாலும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் செய்வதே வழக்கம். எனினும் தெற்கு நோக்கி அமர்வது சிறப்பு. திசைகளில் கிழக்கு திசை தேவர்களுக்கு உரியது. மனிதர்கள் மேற்கை எடுத்துக்கொண்டார்கள். வடக்கை ருத்ரர்களும் தெற்கை பித்ருக்களும் எடுத்துக்கொண்டனர். அத்துடன் பித்ருக்கள் உலகின் தலைவனான யமதர்மனின் சம்யமினி என்ற அரசாங்கம் தெற்கில் உள்ளதால் பித்ரு பூஜையை தென்முகம் நோக்கி செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாதவை: முதலில் கோலம் போடக்கூடாது. அடுத்து வீட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது, சமைக்கவும் கூடாது. சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியுடன் சமைக்கக்கூடாது. ஒருபோதும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைப்பது நல்லது. தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எல்லை கடன் வாங்கக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கணவனை இழந்த பெண்களும் அமாவாசையன்று விரதம் இருந்து படையல் போடலாம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவருக்குரிய நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி